Hi friends, welcome back to our channel Brain Dot Reacts. இன்னைக்கான காமெடி கலெக்ஷன்ஸ்லாம் ரெடியா இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். எனக்கு எப்படியா பெரிய ஆளானு பிசினஸ் ஐடியா இருந்தா ஏதாவது இருந்தா சொல்லு. ஐடியா இருக்கு மச்சான், அதுக்கிட்டே வர சொல்லிருக்கேன். நம்ம ஐடியா அம்பானி மச்சான், வாங்க மச்சான். இவர்தான் கிளைண்டா? ஆமா மச்சான், இவர்தான் கிளைண்ட். நீலாலா போய் நீலாம்சாங்கே உட்காந்து யோசிச்சாலும் இப்படி ஒரு பிசினஸ் ஐடியா கொடுக்க முடியாது. ஆனா நான் கொடுப்பேன். பாருங்க சார்க்கா கட்டிங் ஊத்து ப்ரோ. கையில இருக்குடா. 10,000 இருந்தா போதும், அருமையான பிசினஸ். படுத்துக்கிட்டே சாப்பிடலாம், ஒண்ணுமே இல்ல. நைட் மட்டும் தான் உங்களுக்கு டூட்டி. 10 to 12 அவ்வளவுதான். ஒரு மணி நேரத்துல நீங்க சம்பாரிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படி என்ன பிசினஸ்? பேக்ல சரக்கு ஓட்டுறது. பண்ணுங்க தலைவா, படுத்துக்கிட்டே சாப்பிடலாம். சரி, அது வேணாமா? 25,000 இருந்தா போதும், அருமையான பிசினஸ். இலை பிசினஸ். 8 கிராம் 500 ரூபாய் தங்க ரேட்டுக்கு போயிட்டு பண்ணுவோமா? அதுவும் வேணாமா? ஒரு கட்டிங் போட்டுக்குவா. அருமையான ஐடியா சொல்றேன். ஃபைனல் ஐடியா 50,000 ரூபாய் அடிச்சா ஜாக் பாட்டு தான். அப்படி என்ன ஐடியா? ஒரு கட்டிங் ஊத்துங்களே, சூப்பர் ஐடியா இருக்கு. ஐடியா அம்பானி குடியார கும்பானியை கூட்டிட்டு வந்து குடிகார கும்பானி வர மூக்கு மேட்ரு உறிஞ்சிட்டானப்பா. சரியான காமெடி. 8 கிராம் 500 ரூபா. அவன் இருந்தாலே எனக்கு இந்த மேட்டர் தான் வரும்னு எனக்கு தெரியும். ஆனா அவன் பண்றது எல்லாமே நல்ல குடிகார கும்பானியை கொண்டு வந்துருக்கு. இல்லடா, நான் அம்மா கிட்ட வந்து கெரியர் முக்கியம்னு சொல்றேன். நம்ம என்ன சொல்ல முடியும்? பீச் கப்புள்ஸ் பூ வாங்கிக்கிறீங்களா? இல்லக்கா, வணக்கம் வணக்கம். ஒய்ஃப் அழகா இருக்குது, ஒரு முழம் வாங்கி வைக்கிறது தலையில. அக்கா என்ன பேசுறீங்க நீங்க? நானும் அவனும் ஃப்ரெண்ட்ஸு. ஒன்று கூட வாங்க மாட்டேன். ஆட்டினது கீழே எதுக்கு உட்கார தலைலாம் இடிக்குது எனக்கு. பூ வாங்கிக்கிறீங்களா? இல்லக்கா வேண்டாம். புருஷன் பொண்டாட்டி அழகா உட்காந்துட்டு இருக்கீங்க, ஒரு முழம் வாங்கி கொடுத்தா என்ன? கொடுங்கக்கா. 4 முழம் கொடுக்கட்டா? இல்லக்கா 2 முழம் போதும். என்னைக்கு ஒரு நாள் தான் வரீங்க, ஒரு 4 முழம் வச்சா என்ன? சரிங்கக்கா, நீங்க 4 முழம் தான் கொடுங்க. பையனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் போல. வெளியே வந்தா எப்பவுமே வந்து மல்லிப்பூட தான் இருக்கும். பேசி அழகா இருக்கிற பாரு. எவ்வளோக்கா? 4 முழம் தானே, 450 ரூபா. 450 ரூபாவா 4 முழம்? ஆத்தாடி, பூ கொடுத்துரு, அவங்ககிட்டயே கொடுத்துருவா. அதெல்லாம் வாங்க மாட்டேன்ப்பா, தலையில இருந்துலாம் எடுக்கக்கூடாதுப்பா. சரி, எந்த இருக்குது. போன வாரம் வரப்போ அந்த பையன் எப்படி சொன்ன உடனே 4 முழம் வாங்கி வச்சுது. யாரு கூட வந்து போய் யார் வாங்கி கொடுத்தா? தெய்வதா, போன வாரம் ஒரு பையன் கூட வந்தியே. பையனை கூட ஏதோ ஒரு பொண்ணு கூட போன வாரம் பார்த்த மாதிரி தான் ஞாபகம் இருக்குது. மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு உங்க லவருக்கு அனுப்பிச்சு விடுங்க, எல்லாம் பூ எடுத்துட்டு உங்க வீட்டுக்கே வந்துடுவேன். மல்லி மல்லி மல்லிகைப்பூ. மாப்பிள 100 ரூபாய் கிடைக்குமாடா? எங்கிட்ட தான்டா கேக்குற, அதுக்கிட்ட இப்படி தயங்கி கேக்குற. நண்பன் கேட்டா உரிமையா கேளு. ஒரு 100 ரூபாய் 100 ரூபா தானே? 100 ரூபாய்க்கு போய் நண்பன் கிட்ட பிள்ளை வாங்க. 100 கேட்ட 100 ரூபா. என்ன பையன்டா? நீ என்ன சோகமா இங்க வந்துட்டு இருக்க? இல்ல மாப்ள, நான் வரும்போது அம்மா 100 ரூபாய்க்கு மாவு பாக்கெட் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அதான் என்ன பண்றேனே தெரியல, கையில வேற காசு இல்ல. அதுக்காக நான் உங்ககிட்ட கொடுத்த காசை கேட்கறேன்னு நினைச்சுக்காத மாப்ள. டேய், நீ தான் டீ காஃபி ஏதாவது சொல்ற? இல்ல மாப்ள, டீ குடிக்க கூட ஒரு 100 ரூபா இல்லடா. என்ன பண்றது? ஏதாவது உங்ககிட்ட கொடுத்த 100 ரூபாய்க்கு காசு கேட்டாலும் செருப்பாடுறா என்ன? சரி மாப்ள, நான் கிளம்புறேன். ஏதாவது அவசரம்னா உரிமையா தயக்கம் இல்லாம என்கிட்ட எது வந்தாலும் கேளு. 100 ரூபாய்க்கே வேணா காமெடிடா இவனுங்க. சும்மா டேஞ்சர் பாவன். 100 ரூபாய் பாக்கெட் வாங்கி வர சொன்னாங்க. 100 ரூபாய் கொடுத்துட்டு 100 வாட்டி கேட்பான் போல. புதுக்கோட்டைக்காரண்ணே. சரி வாடா தம்பி, என்ன சாப்பிட்ற? இல்ல 2 தோசை வேணுண்ணே. தோசை போட்டுறேன். என்ன ஊர் பக்கம்லாம் போவியே என்ன? இங்கே கிடக்கிற ராப்பகலுமா இந்த நைலாம் பாரு, நேத்தான் ஊருக்கு போடுச்சு, நாளைக்கு ஊருக்கு போன நிக்குது. அதுக்கு என்ன குடும்பமா குட்டியா போக்கத்தை நான் எங்கிட்ட தெரியும். போடே போட்டே போ. ஓய், என்னத்தப்ப போன போறான். போய் ஊர் பக்கம் போய் அம்மா அப்பாலாம் போய் பாத்துட்டு வந்தா என்ன? போகணும்னு எனக்கு ஆசை தான். வீட்டுக்கு போனா ஏன்டா வந்தேன் எங்க அம்மா கேட்காங்க. உங்க அம்மாவுக்கு மேல பாசமே இல்லையானே? பாசம்லாம் கடலாம் இருக்கடா தம்பி. காரணம் அம்புட்டும் கடன். ஒருவேளை சோற்றுக்காக உடல் வாடிட. ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பளம் தராங்க? என்ன ஒரு 450 ரூபா கொடுக்குறாங்க. அதுல 350 ரூபா சரக்குக்கே சரியா போயிருக்கு. இவனை எதால அடிக்கலாம்? அதுதான் வீட்டு பக்கமே வராதுன்றாங்க.
அடா பாவி 450 ரூபா 350 ரூபா 100 ரூபா வச்சு என்னடா பண்ணுவான்? எனக்கு ஒன்றும் புரியல. 350 ரூபா சரக்குக்கு போயிருக்கேன். ரொம்ப டேஞ்சர் போவான். எப்ப பார்த்தாலும் இடுப்பு வலி, கை கால் வலி, மயக்கமா, சோர்வா இருக்குன்னு சொல்றா. ஆனா என்கிட்ட சண்டை போடும்போது மட்டும் எங்க இருந்தது அவ்வளவு சக்தி வருதுன்னு தெரியலையே. சண்டை போடாம இருக்க ஒரு வழி இருக்கு, அது உனக்கும் தெரியும், எனக்கு தெரியுமா? உன்னை போல் ஒருவனா? வாயா, உன்னதான் தேடின்னு இருக்கேன். கல்யாணத்துக்கு முன்னாடி நீ என்னென்ன செஞ்ச? நான் என்னென்னமோ செஞ்சேன், விஷயத்துக்கு வா. கல்யாணத்துக்கு முன்னாடி உன் பொண்டாட்டிய பீச்சு, பார்க்கு, சினிமான்னு கூட்டிட்டு போனேன். இப்போ ஒரு இடத்துக்கு கூட கூட்டிட்டு போகல. ஓ அதுவா? எவனாச்சும் இலச்ச முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரச்சாரத்துக்கு போவானா? என்ன வச்சிருக்கான்பா? கரெக்ட் தான். செம்மையா டப்பிங், செம்மையா மேட்ச் ஆச்சுடா. அது அப்படி கடவுளே. ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியம்மாள் ஒன் டே கிளாஸ்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு சைக்கிள் பேலன்ஸே கிடையாது, சூப்பரா ஓட்டிட்டாங்க. வாழ்த்துக்கள் பாண்டியம்மா சிஸ்டர், ரொம்ப அழகா ஓட்டுறாங்க. இல்லடா, சொல்ற வரைக்கும் நல்லாதான் போய் அவங்க வாழ்த்துக்கள் சொன்னாங்க பாரு. பாண்டியம்மா பாவம்டா. சைக்கிளை ஓட்ட தெரியாம வண்டி ஓட்ட கத்து தராங்களே, எந்த இடம் தெரியல அது. அப்பாடா ஒருத்த வரான். நிறுத்து நிறுத்து. ஏய் பச்சை ஆட்டோ, என்னடா வச்சிருக்க? சாப்பிட பசிக்குதே. ஏண்டா வெள்ள சட்டை, எதுக்குடா ஆட்டோவை இப்ப அன்வான்டா கவுத்துன? டீசெண்டா தானே டிஸ்டர்ப் பண்ண. போச்சு, இது தாய்க்குள்ள வேற தவழ்ந்து கிடந்துச்சா? சுத்தம். வர வர ப்ராப்ளம் பண்ணாமையே என் பாவ கணக்கு ஏறிட்டே போகுது. அப்படி என்ன வச்சிருக்க ஆட்டோல? டேய், என்னடா ஒண்ணுமே இல்ல உள்ள. தெரியுமா, ஆட்டோவையாவது தூக்கி விடுறேன், பாவ கணக்காவது கொஞ்சம் டெபிட் ஆகும். பாவ கணக்காச்சும் கொஞ்சம் டெபிட் ஆகும். சரியான காவல் அடையாளம். பா, பொண்ணை வர சொல்லுங்கப்பா. பறக்காத இருடா. நான் போய் பொண்ணை கூப்பிட்டு வரேன். என்ன வீட்ல இருந்து என்னால உன்னை விட்டு இருக்க முடியாது. அதெல்லாம் தூக்கிடலாம், பார்த்தே இல்ல. ஐயோ அம்மா வராங்க, ஒளிஞ்சுக்கோ. போ. அச்சோ, ஏய், நீ இன்னும் கிளம்பலையாடி? நான் தான் சொன்னேன்ல, எனக்கு இன்னொரு பையனை பிடிச்சிருக்கும், எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம். கம்முன்னு கிளம்பி வா. அங்கிள், என்ன உங்க நடுமடல மட்டும் வெள்ளையா இருக்கு? ரோபோ கிராக்கா இருப்பானோ? ரொம்ப. இவன் ஏன்டா சிரிச்சுட்டே இருக்கான்? அதான்ப்பா எனக்குமே புரியல. இழிச்ச வாய. டேய் பொண்ணு. ஹாய். எடுங்க. என்னப்பா காண்டா இருக்கா? நோவஸா இருப்பாடா. பொண்ணுங்க மனசை புரிய கத்துக்கோ. உறிஞ்சுக்கோன்னு. அடா பிரமாதம். அப்புறம் தம்பி, வேலை எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போகுது அங்கிள். இவங்கிட்ட உண்மையை சொல்லிடுவோம். சம்பளம் எவ்வளவு இருக்கும்? வரும் ஆண்டி, ஒரு 1 crore. இங்க பாருங்க, நான் ஒரு மாசத்துக்கு. நம்ம கல்யாணத்தை நம்ம ஸ்விட்சர்லாந்து வச்சுக்கலாம். அதான் என்னோட ஃபேவரட் டெஸ்டினேஷன். நம்ம 2 செட்ல கல்யாணம் பண்ணலாம். கிறிஸ்டியன். என்னோட வெட்டிங் டே 50 lakhs போகும். அப்ப நம்ம வெட்டிங் வீடியோவை நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் பண்ணலாம். என்னது இது? 1 crore. 1 crore வந்துச்சுப்பா. பாத்துக்கா. வணக்கம்யா. வாயா, என்னாச்சு? ஐயா, பையன் நல்ல பையன், நல்ல குடும்பம். யோ, முதல்ல பையனுக்கு எத்தனை வயசுன்னு சொல்லியா? ஐயா, 30 வயசு ஆகுது. 30 வயசு? வயசானவன் கிழட்டு பையலுக்கு என் பொண்ணு கொடுக்க சொல்றீங்க? கிழட்டு பையலா? ஆமாயா, கல்யாணம் பண்ணா என்ன மாதிரி கல்யாணம் பண்ணணும்யா? நீங்க எத்தனை வயசுல பண்ணியா? நான் 14 வயசுல கல்யாணம் பண்ணேன். 14 வயசுல? யோ, அது குழந்தை திருமணம். அது மாதிரி பண்ணா புடிச்சு ஜெயில போட்டுருவாங்கயா. யோ, அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் பொண்ணுக்கு 25 வயசுல ஒரு நல்ல பையனை பாக்குறேன். அதை விட்டு 30 வயசுல பாத்துட்டு வந்திருக்கான். ஆளு மண்டையும் பாரு. உன்னதாயா பாக்க வந்தேன். ஐயா, உட்காருங்க. ஒரு பையன் இறந்து போயிட்டாங்க, போயிட்டு வரேன். என்னையா சொல்ற? யாரியா? 30 வயசு ஆயிட்டுன்னு பொண்ணை தரலன்ட்டு இல்ல, அந்த பையன் தான். 30 வயசு தானே ஆகுது, இந்த சின்ன வயசுல எதுக்கா செத்து? 30 வயசு ஆனவன பொண்ணு கேட்டு வந்தா வயசானவன்னு சொல்றீங்க. அதே 30 வயசுல ஒருத்தர் இறந்து போயிட்டானா என்ன இவ்வளவு சின்ன வயசுல இறந்து போயிட்டான்னு சொல்றீங்க? தேவையில்லாம பேசாதீங்க.
யோ அவன் எதுக்கு செத்தான் தெரியுமாயா? எதுக்கா செத்தான்? 30 வயசு ஆகி ஒருத்தர் பொண்ணு கொடுக்கலன்னு மருந்து குடிச்சு செத்து போயிட்டாயா? அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. இங்க என் பொண்ணுக்கு 25 வயசுல ஒரு பையனை நீ பாரு. யோ நீ எல்லாம் நல்லா இருப்பியா? நீ எல்லாம் நாசமா போயிருவ. நீ அவன் சாவுக்கு நீ ஒரு ஆள் காரணம்யா. யோ 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 என்ன எப்படிலாம் சொல்லிட்டு இருக்க? இல்லையா இல்லையா நான் போலீஸ் போறேன். என்ன போலீஸ் தான் சொல்லி புடிக்கிற தேவலாம். போலீஸ் போலீஸ். ஆனா நிறைய பேர் இருக்காங்களா அது மாதிரிதான். சின்ன வயசுல இறந்துட்டான் பொண்ணு கொடுங்கடா. 30 வயசு ஆயிடுச்சு. வயசானவனுக்கு என் பொண்ணுக்கு நம்ம வயசாயிடுச்சா நமக்கு? ஆமா ரொம்ப ஆயிடுச்சு. என் மயிரண்டி நான் போனை பார்த்து இழிச்சிட்டு இருக்கேன். காதல் கீதல் பண்ணிட்டு தெரியுறியா? அப்பா ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கேன்ப்பா. ஏய் அப்போ வயசுலாம் தாண்டி தான் வந்திருக்கேன். ஏதாவது சிக்கன அப்பா உங்க பையனா எப்படிப்பா லவ் பண்ண முடியும்? நீங்க வேற. ஒரே நிமிஷம்ப்பா. ஹலோ டேய் சொல்றேன் மச்சான். ஒரே நிமிஷம்டா. சொல்லுங்க. நான் சுஷ்மிதா பேசுறேன். சுஷ்மிதா சந்தோஷ்க்கு நீ யாரு? அவனோட ஃபியூச்சர் வைஃப் பேசுறேங்க. அவன் செகண்ட் வைஃப் வெல்த் விடு ஸ்கூல் பையன் மாதிரி பின்னாடி காமிச்சிட்டு நிக்கிறான். சரியான காமெடி. அவன் ஃப்ரெண்டுக்கு என்ன காண்டுன்னு தெரியல. அவனை வச்சு செஞ்சு விட்டான். ஏதோ மேட்ரு சொல்லிட்டு டக்குன்னு மாத்தி விட்டான் பாரு. சூப்பரா பேசிட்டான் ஃபீவல் வயசுல. டேய் என்னடா எப்ப போல லேட் பண்ணே இருக்கான்? தலைவர் படம் வரடா. சீக்கிரம் வர மாட்டான் அவன். டேய் அவனுக்கு கால் பண்ணாலே வெயிட்டிங் வருதுடா. பேபி கிளம்பிட்டேன். தலைவர் படம் தான். பேபி யாரும் தெரியலையே. பசங்க வெயிட் பண்ணுங்க. பரவாயில்ல பேசுறேன். டேய் சீக்கிரம் வாடா. எப்ப போல போன் பேசினே இரு. 10 டைம் ஆயிடுச்சா? அதெல்லாம் ஒண்ணே இல்ல பேபி. 10க்கு போனாலும் உங்ககிட்ட தான் பேசுவேன். வண்டி ஆடுங்க. டைம் ஆயிடுச்சு. 10க்கு வண்டி எடுத்து வாடா. நான் பேபி கிட்ட பேசினா வண்டில எடுங்கடா. பேபி கீவி சொல்லுங்கடா. சரி காபி குடிச்சிட்டு போக வேண்டியதான். அதெல்லாம் ஒண்ணே இல்ல பேபி. ஏய் வண்டி ஆஃப் பண்றா. சவுண்ட் கேட்க. வண்டி ஆஃப் பண்றா. என்ன போறது? சவுண்ட் கேட்க சொல்றா. லவ் யூ பேபி. தெரியாம மாட்டினாங்க. அதெல்லாம் 10 டைம் ஆயிடுச்சுடா. சரி வண்டி எடுக்க சொல்லிட்டா. போ. சரி பேபி. சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா இல்லையா? வந்துருவேன் பேபி. சீக்கிரமா வந்துருவேன் பேபி. உடனே வந்துருவேன் சீக்கிரமா. 3 மணி நேரம் உங்ககிட்ட தான் பேசினு போறேன். என்னடா டைம் ஆச்சுடா. சரி பேபி. தோ அனுப்பிச்சுடுறேன். ஒரே நிமிஷம். ஏய் பேபி நான் போட்டிருக்க காஸ்டியூம் வந்து பாக்கலையா? ஒரே ஸ்னாப் மட்டும் அனுப்பிச்சு விட்டு வந்துடுறேன்னா. ஐயோ கண்டல வாட்சி அனுப்பிச்சு விட்டேன் பேபி. கலர் தான் சூப்பரா. சரி ஏய் இரு ஒரு நிமிஷம் பேசு. நோ வாடா படமே முடிஞ்சலடா. நான் கிளம்பறேன். இல்ல போறேன். நோ தலைய ரெடி பாக்கணும் வாடா. டேய் சாவி எடுத்து போய்டா அவன். 10 டைம் ஆயிடுச்சா சாவி குறா. லவ் யூ பேபி. டேய் கத்தி உனடா. லவ் யூ பேபி. அது ஓகே பேபி. கடவுளே. வந்துருவான். உனக்கு புரியுதா? 3 hours உடனே வந்துருவான். இங்க பக்கத்துல இருக்க தேட்டர் தான். ஒரு நிமிஷம் தூங்குறா. டேய் என்னடா தூங்குறீங்க? 10 போவானாடா. டைம் ஆயிடுச்சுடா. தலைவர் படம் என்ட்ரி தான சூப்பரா இருக்கும். பேபி 10க்கு தூங்கிட்டானுங்க பேபி. உங்ககிட்ட பேசுற அந்த 2 செகண்ட்ஸ்ல. டேய் 3 ஹவர் பேசினடா. படம் முடிச்சடா. டேய் என்னடா சொல்ற? 3 hours ஆயிச்சா? பேபி என்கிட்ட 3 hours பேசியிருக்கேன். எனக்கு 3 minutes மாதிரி இருக்கு. சரி பேபி. திருப்பியா போறானா? பாய போட்டு பத்தறடா நானும் இங்க. ஃபர்ஸ்ட் லவ் போல. அதான் ரொம்ப பேசிட்டு இருக்கான். திருப்பியும் போறானே. அதான் வீடியோ பேசுவான் போது. டேய் எப்படா இந்தியாவுக்கு வர? உன்னை பார்த்து 80 வருஷம் ஆச்சு. உன்னை பார்க்கணும் போல இருக்குடா. நாங்க எல்லாரும் மிஸ் பண்றோம்டா. ஊர்ல இருக்கிறப்ப ஒருத்தனும் கண்டுக்கல. வெளிநாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்ப வரங்கிறாங்க. ஒண்ணு இல்ல மாப்பிள, ஒரு ஆளுக்கு 1 லட்சம் ரூபா தான் செலவு வரும். நீங்க எல்லாரும் டிக்கெட்டை போட்டு என்னை இங்க வந்து பாருங்க. டேய் நாங்க எல்லாரும் சேர்ந்து என்னென்ன வேணும்னு ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருக்கோம்டா. நோட் பண்ணிக்க. அது எல்லாம் வரப்ப நீ வாங்கிட்டு வர. சுரேஷுக்கு சென்ட், ரிஷிக்கு சோப்பு, எனக்கு ஒரு 10 ஜட்டி, என் தங்கச்சி ஐபோன் ப்ரோ மேக்ஸ் எடுத்துறான், அது ஒண்ணு வாங்கிக்க. அஜய் நீமோ மீன் கேட்டான்டா. அப்புறம் சும்மா சாக்லேட் ஒண்ணு
போய் வாங்கிட்டு வந்துடக்கூடாது சொந்தக்காரங்க மாதிரி. ஒரு கட்டப்பை ஃபுல்லா அப்படியே ததும்ப அது வாங்கிக்க சாக்லேட். 25 இன்ச்சு டிவி ஒண்ணு கேட்டுச்சுடா. அப்ப அது ஒரு 8 25 டிவியா? என்னடா அது? நம்மளே இந்த ஊருக்கு வந்துட்டு தத்தளிச்சுக்கு இருக்கான். இவனுங்க வேற உசுர வாங்குறானுங்க. மாப்ள என் அக்கௌண்ட் நம்பர் அனுப்பிச்சிருக்கேன்டா. நீ சொன்ன ஜாமானுக்கான அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரு. நாளைக்கே வாங்கிட்டு வந்துடுறேன். ஹலோ. கடைசி ரியாக்ஷன் கேட்கவே மாட்டானுங்க. மகானே. ஆமாண்டா, காலையில இருந்து நம்ம போட்ட சண்டேல எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கு. நம்ம கொஞ்சம் ஈவினிங்கா மீட் பண்ணலாமா? ஆதி ஆறுதல் சர்வீஸ். ஓ ஹாய், எங்க உடைச்சுக்கிட்டு கிளம்பிட்டீங்க? உனக்கும் உன் பாய் ஃப்ரெண்டுக்கும் சண்டேன்னு கேள்விப்பட்டேன். அதான் நான் அவனுக்கு ஆறுதல் சொல்ல கிளம்பிட்டு இருக்கேன். அது நானும் அவனு தானே சால்வ் பண்ணோம். நீங்க நடுவுல வரீங்க. ஆமா, இது எப்படி உங்களுக்கு தெரியாது? உங்களுக்குள்ள ஏதாவது சைரன் இருக்கா? ஓ நோ, எனக்கு அவனை பத்தி தெரியாதா? நான் அவனோட வாய்ஸ் லோவானாலே கண்டுபிடிச்சிடுவேன். சரி தொல்ல, நான் போய் ஆறுதல் சொல்லணும். ஆமா, எப்படி ஆறுதல் கொடுப்பீங்க? அது நான் அவனோட மனசு திறந்து பேச வச்சு மைண்ட் ரிலாக்ஸ் பண்ண வைப்பேன். அப்புறம் லாங் டிரைவ் எல்லாம் கூட்டிட்டு போவேன், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஆறுதல் சர்வீஸ் யூசி. உங்களுக்கு இந்த வேலைக்கு போறது இல்ல உங்க வீட்டு பிரச்சனை ஏதாவது பாக்குறது அந்த மாதிரி ஏதாவது பாருங்களேன். அப்படியே ஒட்டச்சுக்கிட்டு நடுவுல வர வேணாம். அப்படியெல்லாம் இல்ல, எனக்கு அடுத்தவங்க ரிலேஷன்ஷிப் நடுவுல ஆறுதல் சொன்னாதான் எனக்கு ஆறுதலா இருக்கும். சரி, என்ன ஆறுதல் சொல்ல விடும். கியூட்டா பிஹேவ் பண்றீங்களா? இவளுங்களே நம்ம நடுவுல வந்து பூந்து ஸ்வீட்டா பிஹேவ் பண்றேன்னு சொல்லிட்டு கடைசியில நம்ம ஆளுகிட்ட நம்மள வில்லியா மாத்திட்டு போயிடுவாங்க. சரி, ஆளு வெயிட் பண்ணிட்டு இருப்பா, நான் கிளம்புறேன். வேணாம், அவன் கேக்கலனாலும் நான் அவனுக்கு ஆறுதல் சொல்லிதான் அடங்குவேன். ஆய், நீயும் லிமிட்ட கிராஸ் பண்றடி. அடிங்கு ஹலோ, ஆறுதல் தேவையாமே ஆறுதல். இரு, வாசப்படியில வெயிட் பண்ண. ஆறுதலோட வந்துட்டு இருக்க, வாசப்படியில வெயிட் பண்ண. நான் ஆக்டிங்டாவா நல்லா இருக்குடா இந்த சர்வீஸ். ஆறுதல் சர்வீஸ். ஆறுதல் சொல்ல யாருமே இல்ல. என்ன பண்றது? கமெண்ட்ல வந்து சொல்லுவானுங்க யாராவது ஆறுதல். கண்டிப்பா கரெக்ட் தான். அண்ணே பஸ்ஸுக்கு நிக்கிறீங்க? இல்லண்ணே, ஃபிளைட்டுக்கு நிக்கிறேன். ஆட்டோல வரீங்களான்னு கேக்குறேனே. பஸ்லயே வந்துக்கிறேன். பஸ்ல கொடுக்கறத கொடுங்கண்ணே. அண்ணா எங்கண்ணே? பஸ் ஸ்டாண்டு போகணும். ஆட்டோ காசுனா ஒரு தேர பண்றான், பஸ் காசுனா உடனே ஏறிடுறாங்க. அண்ணா பஸ் ஸ்டாண்ட் வந்துச்சு, இறங்குங்க. அண்ணே காசு. தம்பி பாசு. பஸ்ல கொடுக்கறத கொடுங்கண்ணே. குத்தாம்பர் சூப்பரா உனக்கு. பாசு. நல்ல வேலை இப்படி கை காட்டாம போனே. பாசு பாசு. முதல் நாளே கையில கொளுர் எடுக்கிற 10 வருஷம்டா. ஒவ்வொரு நாள் பூரா கல்லு மண்ணு ஜெல்லின்னு மத்த மேல ஏத்தி அத சிமெண்ட் போட்டு கலந்து ஜெல்லிய கொட்டி மிக்ஸ் பண்ணி கையெல்லாம் வெந்து துடி துடிப்பா புண்ணு வந்து அப்ப குடுப்பான் கொளுற. அப்ப புடுறா கொளுற. மேஸ்திரினா சாதாரண நினைச்சியா? யோ, கொளுற அந்த மேஸ்திரி கேட்டாருன்னு அர்த்தியா? இதுக்கு ஏன் இவ்வளவு வாசனம்? அப்படின்ற மாதிரி சொல்றான். என்ன காட்டுல பேசுறாடா அவனை எவனும் திட்டிருப்பான் போல. வேலைக்கு வந்து அதுதான் இவனு காட்டான். ஏன்னா அவன் ஊர்ல இருக்கான் தருன்னு வர சொல்ல வேண்டியதானே? வரவே மாட்டான். அவனை எத்தனை சொல்லுதான் அவங்க அம்மா போய் பேச வேண்டியதானே? என்ன பண்றது? ஆமா, இந்த கண்ணாடி எத்தனை வருஷமாடா போடுற? சின்ன வயசுல இருந்தே போட்டுருந்தா. சின்ன வயசுல இருந்தே போடுறியா? ஏன் கண்ணாடி போடுற? அது இப்ப தூரத்து இருக்குல்ல, போடதான் தெரியுமே, சுத்தமா தெரியாது, படிக்க முடியாது. அப்படின்னா இந்த போர்டுல என்ன எழுதிருக்குன்னு சொல்லு. அந்த போர்டுலயா? இல்ல பாலாஜி ஐகார். கரெக்டா? கரெக்டா? கொஞ்சம் உனக்கு தெரியுதுடா, அதான் பாலாஜி ஐகார்னு போட்டுருக்கு. கரெக்ட். அப்போ அந்த செவுத்துல என்ன எழுதிருக்கு சொல்லு. அதான் அது சரியா தெரியல. அவனே ஏதோ போட்டிருக்கு. தெரியலையா? உனக்கு தெரியுதா? அவனே தெரியுது, ஜெயகோபால் போட்டிருக்குல்ல. எனக்கு தெரியுது, ஜெயகோபால் அப்பார்ட்மெண்ட்ஸ். சரி, அங்க ஒரு நீல கலர் போர்டு இருக்குல்ல, அது தெரியல. கே சீனிவாசன் போட்டிருக்கு. தெரியுதா? அவ்வளவு தூரத்துல இருக்கு, தெரியுதாடா உனக்கு? ஆமாண்டா, கொட்டை கே சீனிவாசன் போட்டிருக்கு. உனக்கு தெரியலையா? தெரியலடா. அவரு போய் டெஸ்ட் பண்ற ஹாஸ்பிட்டல்ல. தம்பி, இவன் கூட கண்ணாடி போட்டுட்டான். பவர் வந்து கண்ணாடி போடல, சுத்தமா தெரியாம போயிடும் கழுத்து. வயசு கம்மியா இருக்கு, இப்பவே கண்ணு தெரியலனா இத்தனை வருஷத்துல ஏன்டா உங்களுக்கு புரியுதா? இதுவே தெரியாம இருந்திருக்க. டேய், என்னடா சென்னையில எந்த ஏரியா பார்த்தாலும் ஒரே மாதிரியே தெரியுது. இப்ப கோடமங்கலத்துக்கு எப்படா போறது? டேய், கேக்குதா இல்லையா?
கண்ணாடி போட்டுக்கலாம் நீ வாங்குறதுல ஒரு நிமிஷம் வாங்கடா போட்டு பாக்குறியா கால் பண்ணிட்டு இருக்க யோ பைத்தியமணி மேல வந்து இருக்கிற கண்ணு தெரியல உனக்கு யாரு கணத்துல சொன்ன சாரி சார் ஒரு சின்ன உதவி சார் கோடம்பாக்கத்துக்கு எப்படி சார் போறது போடமாக்குமா அண்ணா அங்க பாருங்க கேகே சீனிவாசன் ஒரு போர்டு போட்டுருக்கு பாருங்க அந்த போர்டுக்கு ரைட் சைடுல திரும்பி ஸ்ட்ரைட்டா ஒரே சைடு தான் போடமாக்க வந்துருங்க கேகே சீனிவாசனா யோ அங்க ஜூப்ளி ரோடுன்னு போட்டிருக்கீங்க நீ கேகே சீனிவாசன் சொல்ற ஜூபிலி ரோடா அப்ப சீனிவாசன் அந்த நாய்க்கே கண்ணு தெரியலடா அந்த அந்த அவ்வளவு தூரத்துல இருக்கிறது யாருக்குமே தெரியாதுடா எனக்கு கான்பிடன்ட் போஸ்டா கண்ண நோண்டி அவன கொஞ்ச நேரத்துல அவனை பதற விட்டானா கடவுளே ஜூலி திரு கேகே சீனிவாசன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோலாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறோம். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான கலெக்ஷனோட உங்களை வந்து மீட் பண்றோம். Until then, take care from Lalit and Sarath. Bye. Bye.